January 18th, 2024. Manifestation அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் பேசியிருக்கோம். Manifestation is actually the process of receiving whatever we desire to have in life. அதை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய வீடியோஸ் இந்த யூடியூப் அப்படிங்கிறது இருக்குது. நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் யூ ஹாவ் பீன் யூஸிங் மேனிஃபெஸ்டேஷன். பட் இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ஃபேக்டர்ஸ் அந்த வைப் சம்மந்தப்பட்டது. பாசிட்டிவ் வைப் ஃப்ரீக்வன்சி அண்ட் நெகட்டிவ் வைப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பண்ணும்போது இஃப் யுவர் வைப் இஸ் ஆன் அ வெரி நெகட்டிவ் வே, நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். When we change our thoughts, we change how we feel and what emotions we experience, which in turn shifts our entire vibrational frequency. High vibe and low vibe emotions, which is also called as positive vibe emotions and negative vibe emotions. Manifestation அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹை வைப்ஸ் அப்படிங்கிறது சிலது இருக்குது. மேனிஃபெஸ்டேஷனுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய லோ வைப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we need to have a good look at this particular list. மேனிஃபெஸ்டேஷனுங்கிற ப்ராசஸை நீங்கள் பண்ணும்போது இந்த ஹை வைப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோட நீங்கள் பண்ணீங்கன்னா this manifestation is going to be very successful. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணும்போது இந்த லோ வைப் எமோஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்ததுனாலும் that manifestation is not going to be proper and it is not going to give you the proper result. Look at this list. High vibe emotions, low vibe emotions, unconditional love, peace, joy, gratitude, kindness, enthusiasm, optimism, hope, confidence, contentment. இதெல்லாம் high vibe emotions. Whereas low vibe emotions அப்படின்னா annoyance, worry, anxiety, sadness, jealousy, anger, despair, guilt, hatred, fear. இதெல்லாம் low vibe emotions. Unconditional love, பிரதிபலன் எதிர்பாராத ஒரு பயங்கரமான சிறுத்தையான ஒரு அன்பு எல்லாத்து மேலேயும். பீஸ், மன அமைதி. ஜாய், சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். கிராட்டிடியூட், நன்றி மனப்பான்மை. கைண்ட்னஸ், எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவங்க கூட ரொம்ப இயல்பாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் கைண்ட்னஸ். என்தூசியாசம், உற்சாகம். ஆப்டிமிசம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை. ஹோப், பேசிக்காக ஹோப், கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ். கண்டென்ட்மெண்ட், நம்ம எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அனாயன்ஸ், சீக்கிரமாக கோவப்படுறது, ஈஸியாக எரிச்சல் ஆகிறது, எரிச்சல் அடைகிற மாதிரி யாராவது பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுற அந்த ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நிலைமை. வரி, கவலை, ஆங்ஸைட்டி, படபடப்பு. சேட்னஸ், சோகம். ஜெலசி, பொறாமை. ஆங்கர், கோபம். டிஸ்பேர், ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரியும் நடந்துக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். கில்ட், குற்ற மனப்பான்மை. ஹேட்ரட், வெறுப்பு. ஃபியர், பயம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த லோ வைப் எமோஷன்ஸோட மேனிஃபெஸ்டேஷனை யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பிகாஸ் அது நிறைவேறாது. அதே மாதிரி ஹை வைப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா யூ காட் த மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் த சக்ஸஸ். அண்ட் பொதுவாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஹை வைப் எமோஷன்ஸோடவே நீங்கள் பண்ணிங்கனாலும் நம்ம இப்போ பேச போகிற இந்த 2-3 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் எதிர்பார்க்குற மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஒன், பி வெரி கிளியர் வித் த விஷன். எதுக்காக மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுறீங்க, அது என்ன விஷன், என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக இருக்கணும். செகண்ட் ஒன், அலைன் யுவர் பிஹேவியர். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் சம்மந்தப்பட்டதாகவே உங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய 2024 இயரில் என் ஃபேமிலியில் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், இப்படி எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்தா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்கனவே வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் பிஹேவியரை ஆல்ரெடி நீங்கள் மாற்றிருக்கணும். தட் இஸ் கால்ட் as aligning the behavior according to the manifestation expectation. as if மெத்தட் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் சொல்லும்போது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது இந்த விஷயத்தை ஆல்ரெடி நீ பண்ணி முடிச்சிட்ட மாதிரி யோசி அப்படிங்கிறது தான் as if மெத்தட் அப்படிங்கிறது.
ஸோ கிட்டத்தட்ட இந்த பிஹேவியர் அலைனிங் த பிஹேவியர் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். Narrowing down and directing the behavior in accordance with what you would like to manifest. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிமூவ் ஃபியர் அண்ட் கில்ட். ஃபியர், இது நடக்குமா மேனிஃபெஸ்டேஷன் எல்லாரும் சொல்கிறாங்க, பட் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அந்த ப்ராசஸை பற்றின பயம். கில்ட் அப்படிங்கிறது குற்ற மனப்பான்மை. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், பெருசாக ஒன்றும் நடக்கலை, இந்த தடவை அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த குற்ற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது. ஸோ தட்ஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கில்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ உங்களையே நீங்கள் சந்தேகப்படுறது, இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சந்தேகப்படாமல் யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் தட் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஒர்க். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். இம்ப்ரூவ் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஒர்த். இந்த மாதிரி சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் நான் இவ்வளவுதான், இதுதான் என்னுடைய லைஃபுடைய லிமிட், இதுதான் என்னுடைய லைஃபுடைய பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி யோசிக்கிறதுக்கு பதிலாக you have to expand your horizons. You have to expand the boundaries. பெரிய லெவலில் நீங்கள் ஆசைப்படணும். 2024 இயரில் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும். நான் ஏன் லோவான விஷயத்துக்கு செட்டில் ஆகணும்? ஐ எம் கோயிங் டு திங்க் பிக் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் பிக் அச்சீவ்மெண்ட்ஸ் and I am commanding big achievements in my life in the year 2024 and in the years to come அப்படின்னு சொல்லி உங்கள் ஒர்த்தை, உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. சிம்பிளாக இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்லைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓனிங் அ கார். 6 லட்ச ரூபா காரை வாங்குறதும் 18 லட்ச ரூபா காரை வாங்குறதும் உங்களோட இஷ்டம். 6 லட்ச ரூபா காரை வாங்குற அளவுக்கு தான் என்னுடைய ஒர்த் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் அது உண்மை. 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை என்னால் எப்படியாவது வாங்க முடியும். அதுக்கான லெவலில் எனக்கு அதுக்கான முயற்சிகளை நான் எடுப்பேன், அதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உண்மை. ஸோ இதுதான் இன்க்ரீஸிங் த ஒர்த். யூஆர் திங்கிங், why don't you think big, right? ஸோ அதுதான் இன்க்ரீஸிங் த ஒர்த். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் டு தோஸ் பீப்புள் who think with high level of worthwhile attitude. Then the next step is really speaking, trust the universe. மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் என் கைகளில் கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரீப்ளேஸ் envy அண்ட் லெஸ் செல்ஃப் ஒர்த் இன்டு இன்ஸ்பிரேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பெரிய லெவலில் நடக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டால், நம்மளை விட ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறவங்கள பார்த்து லைட்டாக நம்மளுக்கு ஒரு பொறாமை தட்டும். அந்த பொறாமையை அப்படியே இன்ஸ்பிரேஷனாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் கன்வெர்ட் த envy into true inspiration. ஸோ இவருக்கு அது நடக்கும்னா கண்டிப்பாக எனக்கும் நடக்கும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் him and I'm also equally expecting that the same growth will happen to me also அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அது converting the envy into inspiration and you'll get the result even more faster. ஸோ இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பற்றின விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கும்போது, அதே மாதிரி நம்ம இப்போ பேசின இந்த ஹை வைப்ஸ் அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணும்போது யூ கெட் சக்ஸஸ்ஃபுல். மேனிஃபெஸ்டேஷன் பற்றின பேசிக்கான மற்ற வீடியோஸோடைய லிங்க்கையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் அந்த வீடியோஸை பாருங்கள். நோ கம்பல்ஷன். ஓகே. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வைப்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வேறு இன்றைக்கி பண்ணுமா, லோ வைப் எமோஷன். என்னடா ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு இவங்கெல்லாம் சொன்ன அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே. லோ வைப் எமோஷன். இந்த மாதிரி லோ வைப் எமோஷன்ஸை வரவிடாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆல்சோ யூ காட் டு பி ரியலி கேர்ஃபுல். Trust the universe and wait for the result to happen. Thank you. My name is Sundaresan. I'll be meeting you in the next video. Until then, expect only great things and live strong. And always remember, life is very easy. Don't make it tough. Jai Hind.